மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். தெய்வத்தினுடைய அன்பு என்பதுதான் இந்த மெய்யான இந்த கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய ஒரு செய்தி. அவர் எப்போதும் அன்பாகவே இருக்கிறார். அதற்கு வேதம் சொல்கின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால், காட் இஸ் லவ் என்பதுதான். தேவன் எப்பொழுதுமே அன்பாகவே இருக்கிறார். லவ் இஸ் காட் என்று சிலர் சொல்வார்கள். அன்பே தெய்வம் என்று சொல்லுவதெல்லாம் தெய்வத்தை இரண்டாவது வைத்து கொண்டு மனுஷன் தன்னுடைய அன்பை பார்க்கிற அன்பை போலவே தெய்வ அன்பை பார்க்க துணிவது தான் லவ் இஸ் காட் என்று சொல்வது. ஆனால் தேவனிடத்திலிருந்து புறப்படாமல் அன்பு என்பது இல்லவே இல்லை. அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார். ஹீ ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ் என்று எழுதுவது அவரிடத்தில் தான் அன்பு ஊற்று புறப்பட்டு வருகிறது. நாம் என்னதான் அன்னதானங்கள் செய்தாலும் அல்லது அனாதை ஆசிரமங்கள் நடத்தினாலும் அதில் தெய்வ அன்பு இருப்பதில்லை. அது இயேசு பெருமான் கூறும் பொழுது, நீங்கள் தரித்திரர்களுக்கென்று நீங்கள் கரிசனைப்படுவதை போல் கரிசனைப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ளேன். அது ஏனென்றால் அவள் தெய்வத்தை நேசித்து அவள் என்னை அன்பு கூர்ந்தாள். அதுதான் முதலாவது முக்கியமே அல்லாமல் தரித்திரர்களை முன்வைத்து அவர்கள்தான் பெரிது என்று பேசிய தன்னோடு கூட சேர்ந்த சிலர் குறித்து அவர் எச்சரித்தார். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்று கூறினார். எனவே அன்பு எங்கே புறப்பட்டு வருகிறது? ஃப்ரம் காட், தேவனிடத்தில் தான் புறப்பட்டு வருகிறது. நம்மை குறித்து என்ன அந்த அன்பிற்கு விளக்கம் என்றால், மனுஷனாகிய நாம் அன்பை அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது. வி டோன்ட் நோ த லவ். நம்ம அன்பு இன்னதென்றே நமக்கு தெரியாது. ஒரே ஒரு அன்பு நமக்கு தெரியும். அது இயேசு பெருமான் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அதை அவர் சொன்னார். நீ வாங்குகிறவர்களுக்கே, நீ கொடுக்கிறவர்களுக்கே நீங்கள் வாங்குவதும் கொடுத்ததை அவர்களுக்கே கொடுப்பதும், நீங்கள் ஐஸ்வர்யவான் எவனோ அவன் திரும்ப கொடுப்பான் என்று அவனுக்காக கொடுப்பதும், நீங்கள் இன்னொருவன் திரும்ப கொடுப்பான் என்று கொடுப்பதும் அன்பு அல்ல என்று சொல்லிவிட்டார். நீங்கள் சிரித்தவனுக்கு நீங்கள் சிரிப்பதும், முறைத்தால் நீ முறைக்க பார்க்கிறீர்களே, பகை வந்தால் பகைக்க பார்க்கிறீர்களே, இதுவா அன்பு என்று கேட்டார். மனுஷன் அவ்விதமாய் தெய்வ அன்பை அறியாதபடியாலே அவன் மற்றவர்கள் அன்பு பாராட்டினால் அன்பு பாராட்டுவோம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுவான். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் என்று சொல்வதை ஒரு பெரிய ஏதோ ஒரு தலைவனுக்குரிய வார்த்தையை போல் சிலர் பேசிக்கொள்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படியல்ல தெய்வ அன்பு. தெய்வ அன்பு என்று சொல்வது நாம் அறியோம். அது எங்கிருந்து தான் வந்தது என்றால் பரத்திலிருந்து வந்தது தான், தெய்வம் தந்தது தான். ஆகவே அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு காலம்தான் இந்த கிறிஸ்மஸ் காலம். அவர் நம்மை தேடி வந்தாரே, அந்த தெய்வ பிரானை கொண்டாடி மகிழ்கின்ற, அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு காலம். தெய்வத்தை அறியாதவர்கள் வேகமாய் தெய்வத்தை அறிய வேண்டும், தெய்வ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையிலே அந்த தெய்வத்தினுடைய செய்தியை பரப்புகின்ற ஒரு நல்ல காலம். இது கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களையும் தெய்வம் அப்படித்தான் நேசித்து இந்த செய்தி உங்களுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பற்ற உங்களுடைய உள்ளத்திலே தெய்வ அன்பு ஊற்றப்பட வேண்டும். அந்த தெய்வ அன்பு வழிந்தோடி யாரையும் எவரையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை. எனவே அதுபோன்ற ஒரு பகுதியை வைத்து மனுஷன் பார்க்க வேண்டியது என்னவென்றால், மனுஷன் தெய்வத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறான். நீங்கள் ஒரு நாத்திகனே இருந்தாலும் கூட, தெய்வம் இல்லை என்று சொல்கிறவனை கூட திடீரென்று ஒரு குழியிலே தள்ளிவிட்டால் இறைவா என்று அவனை ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அவன் அண்ணாந்து பார்த்து கையை உயர்த்தி வைத்து விடுவான். அவன் நாத்திகன் தானே, ஏன் இப்படி அவன் சொன்னான்? தெய்வம் அவனுக்கு உயிரை தந்ததை அவர்தான். ஆகவே தன்னுடையவனாக இருக்கக்கூடிய அவன் நாத்தியத்தை வைத்து தெய்வம் இல்லை என்று சொல்லி கொண்டாலும் அவன் உடனே அண்ணாந்து பார்த்து குழியிலே விழுந்து அவன் பார்ப்பதை போலவே தான் நாமும் இந்த பூமியிலே குழிக்குள் இல்லை என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் இந்த பூமியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நீங்கள் அண்ணாந்து பார்க்கிற இன்னொரு வானம் இருக்கிறது பார்த்தீங்களா? உயர்ந்த வானம், அதில் எந்த சேதமும் இருப்பதில்லை. அது எப்பொழுதும் நட்சத்திரங்களாகவே இருக்கின்றன. சூரியன் எப்பொழுதும் போலவே உதித்து கொண்டு வருகின்றன. சந்திரன் எப்பொழுதும் போலவே அது தோன்றி பௌர்ணமியாக அது நமக்கு காட்சி அளிக்கிறது. அதில் ஒரு சேதமும் இல்லை. ஆகவே மனுஷன் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நான் தெய்வத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறேன் என்ற எண்ணம் தான். எதுவாக இருந்தாலும் உடனே அண்ணாந்து பார்க்கிறோமே, அதுபோன்று
தெய்வத்தை விட்டு நாம் பிரிந்து வாழ்கின்ற இந்த பிரிவினை இருக்கிறது, இந்த பூமியிலே இருக்கிறோமே, அது பெரிய படுகொலி என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே மனிதர்கள் எல்லோருமே தெய்வத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்தீர்களா? நான் தெய்வத்தோடு வாசம் செய்யவில்லை, தெய்வத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறேன் என்று இந்த மனுஷனுடைய நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இன்னொரு அடுத்த தெய்வத்தின் பகுதி உங்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றும். அந்த அன்பு பெரிய அன்பாய் உங்களுக்கு தோன்றும். அது என்ன பெரிய அந்த ஆச்சரியம் என்னவென்றால், தெய்வம் நாம் அவரை தேடவில்லை என்று எழுதியிருக்கிறது. நாம் தேடவில்லை, அவர்தான் நம்மை தேடினார். நாம் அவரை அன்பு கூறவில்லை, அவர்தான் நம்மை அன்பு கூர்ந்தார். தெய்வத்தோடு இருந்தோம், தெய்வம்தான் நம்மை சிருஷ்டித்தார், நமக்கு ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். மிருகங்களைப் போல் அல்ல, நமக்கு தன்னுடைய சாயலிலேயே படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதி தன்னுடைய பிள்ளையாய்த்தான் எல்லோரையும் அவர் படைத்தார். இப்பொழுதும் சுவாசித்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவருமே அந்த சுவாசம் தெய்வத்தால் ஆனது என்பதை அறிந்திருந்திருக்க வேண்டும். ஆகவே அதுபோன்ற ஒரு நிலையிலே இறைவனை விட்டு பிரிந்து வந்த இந்த நேரத்தில் மனுஷன் தேடாமல் இருக்கும் பொழுது காட் சாட்டியும், தேவன் அவரை மனுஷனை தேடினார் என்பதுதான் தெய்வ அன்பு. நீங்கள் தேடவில்லை, நாம் தான் இறைவனுக்கு விரோதம் செய்தோம், துரோகம் செய்தோம், தேவனுக்கு பகைங்கராக இருந்தோம் என்று இந்த வேத புத்தகம் கூறுகிறது. நாம் பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், பகைவராக இருந்தோம். அதுபோன்ற ஒரு கொடிய நிலையில் தெய்வத்தை மறந்து இருந்த நம்மை தெய்வம் தேடி வந்தார் பாருங்கள். அதுதான் மெய்யான இறைவனுடைய அன்பு. இது போன்ற ஒரு பகுதியை இயேசுபிரான் ஒரு புத்தகத்திலே லூக்கா எழுதின வேதத்தில் உள்ள அந்த 15ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு இயேசுபிரான் அவரை பிதாவானவர் அனுப்பி வைத்தார், இறைவன் அவரை இரட்சகராக அனுப்பி வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு அவரை அனுப்பி வைத்தார். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பது எதற்காக அவர் தந்தருளினார்? அவரை அனுப்பி மனிதர்களை மீட்டு, மனிதர்களுக்கு மீட்பு தந்து, பாவம் மன்னிப்பை தந்து, அவளுக்கு இரட்சகராய் மாறி மீண்டும் அந்த இழந்து போன அந்த பரலோகத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே அனுப்பப்பட்டார். எங்கிருந்து நாம் வீழ்ச்சி அடைந்தோமோ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக இறைவன் வந்தார். மனுஷன் இந்த கோலங்கள் என்று சொல்கின்ற 9 கோலங்கள் இருக்கிறதை, செவ்வாய் கிரணம், வியாழன் கிரணம், சுக்கிரவன் என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலாவும் ஒரு கிரணம், பூமியும் ஒரு கிரணம் தான். அந்த கிரணத்திற்குள் இப்போ வாசிக்கிற இந்த பூமியை மோசமாகி விட்டது, இங்கே வாழ்வது கடினம், இங்கே காற்றெல்லாம் மாசுபடிந்து விட்டது, தண்ணீரும் கெட்டு போய்விட்டது, எல்லாம் மோசமாகி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுக்கு நேராக இந்த உலகம் போய்கொண்டு இருக்கையில், இந்த பூமி போய்கொண்டு இருக்கையிலே மனுஷனும் வேறொரு கிரணத்துக்கு போகலாமா, செவ்வாயில் போய் குடி கொண்டு வரலாமா, அங்கே தண்ணீர் இருக்கிறதா, அங்கே போய் மனுஷர் எல்லாம் போய் வாழலாமா என்று அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இங்கே பார்க்கிற சாதாரண இந்த கிரணங்கள் இருக்கிறதே, அதைத்தான் அவன் பார்க்கிறானே அல்லாமல் கிரணங்களுக்கு மேலாய், வானங்களுக்கு மேலாய், அங்கே இருக்கிற பெரிய அந்த சூரியனுக்கு மேலாய், சந்திரனுக்கு மேலே எல்லாம் உயர்ந்து இருக்கக்கூடிய தெய்வத்தை அவன் பார்ப்பது இல்லை. அவன் தேட விரும்புவதெல்லாம் இன்னொரு கிரணம் எங்கே இருக்கிறதுன்னு தேடுகிறான். தெய்வமோ நம்மை மீட்டு நம்ம எழுந்து போன பரலோக ராஜ்யத்திற்கே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மாத்திரம் திரும்பி இந்த இடத்தை விட்டு, இந்த ஜென்மத்தை விட்டு, அற்பமான இந்த பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு தெய்வம் வாசம் செய்கிற கோடி கோடியாய் வாழக்கூடிய நித்திய ஜீவன் என்று சொல்கிறாரே. இந்த வேத புத்தகத்தில் ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நித்திய ஜீவன். அந்த ஜீவன் அழிவதில்லை, நிரந்தரமாய் தெய்வத்தோடு வாழ்வதற்குரிய ஒரு வழியை உண்டு பண்ண அந்த அவர்கள் நோக்கி பார்க்காமல் எங்கேயாவது செவ்வாய் கிரகத்திலே வாழலாமா, அல்லது அந்த வேளன் கிரகத்திலே வாழுவதா, அல்லது நிலாவிலே வாழுவதா என்று அவன் தண்ணீர் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டு இருக்கிறான். கோடி கோடி பணத்தை அவன் கொட்டி அதை செய்கிறான். சேட்டலைட் என்பது வேறு, ஆனால் குடிகொள்வதற்காகவே அவன் செய்கிற பிரயாசம் என்பது வேறு. அவன் தெய்வத்தை ஓடு வாழாமல் அவ்வளவு மகாபரிய அந்த இழந்த இடத்திற்கு போவதற்கு அவன் நாடாமல், மனுஷனோ வேறு எதையாவது தேடி அங்கே சுகமாக இருக்கலாமா என்று நாடுகிறான். இந்த உலகத்திலே கூட சிலர் தங்களுக்கென்று ஒரு வசதியும் வாய்ப்பும் இருந்து விட்டால் இதுதான் பரலோகமோ என்று எண்ணிக்கொண்டு இங்கேயே இருக்கலாம் என்று கூட சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் பூமிக்குரிய இந்த உணவும் உடையும் இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களுமே
நமக்கு போதும் போதும் என்று எண்ணுகின்ற மாந்தர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதுபோன்ற ஒரு நிலையிலே மனுஷன் தெய்வ அன்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். தேவன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பை அவன் புறக்கணிக்கிறான். ஆனால் தெய்வம் நீங்கள் புறக்கணித்தீர் என்பதற்காக அவர் உங்களை விட்டு போவதில்லை. நீ என்னதான் புறக்கணித்தாலும் மீண்டும் மீண்டும் அவன் உயிருள்ளவரை அவனை தேடி வருகிறார். அந்த அற்புதமான ஒரு வார்த்தை தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அங்கே 1வது வசனத்திலே ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். தன்னிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தெய்வம் கொடிய பாவிகளும் விபச்சாரக்காரர்களும் கொலைகாரர்களும் திருடர்களும் கள்ளர்களுமாக இருந்த ஜனங்கள் அவரை தேடி அவர் அந்த அன்பை கண்டு ஈர்க்கப்பட்டு அவரிடத்திலே வந்தார்கள். இன்றும் அதுபோல் இயேசுபிரான் உயிருள்ளவராய் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் ஒரு நபராய் காணப்பட்டால் அப்படித்தான் எல்லோரையும் ஈர்த்து கொள்ள விரும்புவார், தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்புவார். ஆகவே அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அங்கு உள்ள சில பசுத்தவான்களைப் போல் தாங்களாக வாழ முடியும் என்று எண்ணிக்கொண்டவர்கள் இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சேர்ந்து சாப்பிடுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்ன உவமை என்னவென்று அடுத்த பகுதியை அங்கே சொல்ல வருகிறார். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன வார்த்தையை பார்த்தீர்களா? நீங்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்திலே போனால் உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். எதற்காக அவர் வந்தார்? பாவிகளை பரலோகம் சேர்க்கத்தான் வந்தார். இழந்து போன அந்த இடத்தை மனுஷகுமாரன் இழந்து போனதை தேட வந்தார். அதை தேடி மக்களை தேடி இழந்த தெய்வ ராஜ்யத்திற்குள் கொண்டு போகும்படி வந்தார். அவன் மாத்திரம் மேலே பார்க்க வேண்டும். மனம் திரும்பி அவன் மேலே பார்த்து விட்டால் இழந்த தெய்வத்திடைய அன்பிற்கு வர வேண்டும், அவரை கிட்டிச் சேர வேண்டும் என்று என்ன வந்துவிட்டால் தன்னிடத்தில் வந்து எல்லா பாவிகளையும் அவர் ஏற்றுக்கொள்வார். அதுபோன்று ஆச்சரியமான அந்த சுவிசேஷம்தான் இன்றும் இருக்கிறது. உங்களுக்கு இன்றும் இந்த சுவிசேஷம் பசுமையாக இருக்கத்தான் செய்கிறது. காலம் கடந்து விடவில்லை. இந்த உலகம் அழியவுக்கு நீங்கள் இன்னும் போகவில்லை. தெய்வம் வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பாரே, அதுவும் நடக்கவில்லை. ஆகவே ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலே செல்ல வேண்டும். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று இருக்கிறதே, அப்படி நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய மனதை அவர் மீது வைத்து வந்துவிட்டால் பரலோக ராஜ்யத்தை மீண்டும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் உங்களுக்கு வைத்து அதில் உள்ளே வரும்படி உள்ளே வந்து அமரும்படி உள்ளே வரும்படி உங்களை அழைத்து ஏற்றுக்கொள்வார். ஆச்சரியமான அந்த அன்பினுடைய பகுதி அப்படி ஆரம்பித்து பின்பு அவர் என்ன சொல்கிறார்? ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார் என்று சொல்வதை எவ்வளவு நேர்த்தியாய் சில உவமைகளை வைத்து அவர் பேசினார். ஏதோ தெய்வம் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்று இல்லாமல் பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். சரி, உலக ரட்சகர் என்று பொதுவாய் எண்ணிக்கொண்டு சரி அவர் உலக ரட்சகர் இருந்துவிட்டு போகட்டும் என்று ஒரு காரியம் அல்ல. அந்த வசனத்திலே அந்த 1 தீமோத்தேயுவிலே அவர் சொல்லுவார், பாவிகளில் அந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தாலும் அதை எழுதின அந்த பரிசுத்தவான் அவர் அந்த வேத புத்தகத்தில் என்ன சொல்வார் என்று தெரியுமா? பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று கூறுகிறாரே பாருங்கள். அதுதான் பரவசம். என்னை தேடி வந்தார், என்னை மீட்டு கொண்டார் என்ற ஒரு தனிப்பட்ட உறவு ஒன்றை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள இறைவன் விரும்புகிறார். ஆகவே தான் நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் உங்களை சேர்த்து கொள்கிறார், தன்னோடு அணைத்து கொள்கிறார். உங்களை தேடித்தானே வந்தார், உங்களை தன்னோடு சேர்க்கத்தானே வந்தார். உங்களை விட்டு விடுவாரோ, இறைவன் என்னை கைவிடுவார் என்ற எண்ணம் ஒரு நாளும் இயேசு தந்ததே இல்லை. சில மார்க்கங்களிலே சூலாயுதத்தை வைத்தோ அல்லது ஏதாவது ஒன்றை வைத்தோ இறைவன் கோபமாக இருப்பதைப் போல படங்களை சித்தரித்து வைத்திருப்பார்கள். இதை என்னவெல்லாமோ படங்களை நாகப்பாம்புலாம் கூட வைத்திருப்பார்கள். அப்படிலாம் ஒரு பயம் உண்ட ஒரு தெய்வம் அல்ல. நீ எவ்வளவு தவறு செய்தாலும் பாவங்கள் செய்திருந்தாலும் பாவியாக உங்களை அவர் நேசிக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் போனால் அவர் பாவிகளை அவர் ஏற்றுக்கொண்டு எழுதியிருக்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சேர்ந்து அந்யோன்யமாய் அவர் சாப்பிடுகிறார், அவர் புசிக்கிறார். ஆகவே இது போன்ற ஒரு பாக்கியத்தை அவர் விவரித்து சொல்ல வரும்பொழுது மிகுந்த ஆச்சரியமான அந்த அன்பை நம்மால் விளங்க முடிவதில்லை.
அது என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடி கோடி, இந்த இந்தியாவிலேயே 400 கோடி என்று கிட்டத்தட்ட சொல்கிறார்களே, இந்த 400 கோடி மக்களுக்காக அவர் வந்தார் என்று பொதுவாக இல்லாமல் உங்களை தேடி வந்தார் என்று சொல்கிற ஆச்சரியமான தெய்வ அன்பு இருக்கிறதே, அதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. என்னை எப்படி ஐயா நேசித்தீர், என்னை எப்படி நீ அறிந்தீர், என்னை போய் அன்பு கூர்ந்தீரே என்று சில பாடல்கள் உண்டு. அதுபோல் என்னை தேடி வந்தார் என்ற ஒரு ஆச்சரியம்தான் தெய்வம் வைத்திருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உதாரணமாய் 400 கோடி மக்களிலே நீங்கள் ஒருவர் என்று இருப்பதை போல் பிரித்து வைத்து சொல்லுவார். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகளில் இருந்து ஒரு ஆடு வழிதப்பி சீரழிந்து கெட்டுப்போய் அது பள்ளத்திலே கிடந்து உடலெல்லாம் காயமடைந்து அது தெய்வத்தை விட்டு இழந்து கிடக்கும் பொழுது அவன் 90 ஆடுகளை அவன் கொட்டடியிலே வைத்து அவன் மூடி வைத்து விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் வந்தான் என்று எழுதியிருக்கிறது. தெய்வம் உங்களை தன்னோடு சேர்ப்பதற்கு உங்களை தேடி வந்தார். அவர் என்னை தேடி வந்தார். பாவியிலே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதை விட நான் பாவி என்னை தேடி வந்தார் என்ற உணர்வை மனுஷன் ஏனோ அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை அவனுக்கு விளங்கவும் இல்லை. உங்களை விளங்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னை தேடி வந்தவரே என்ற ஒரு பரவசத்தை அவர்கள் பெற்றிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். அவர்கள் தெய்வத்தை உதறி தள்ளியிருக்க மாட்டார்கள். அந்த இரட்சக பெருமானை ஏற்றுக்கொள்ள நாட்களை கடத்தி போட்டு கொண்டே இருக்க மாட்டார்கள். உடனே அவரை தங்கள் இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பார்கள். எனவே 100 ஆடுகளிலே 99 ஆடுகளை பத்திரமாக வைத்துவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி வந்ததை போல தான் இதை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி இயேசுபிரான் வந்தார். தனிப்பட்ட அந்த தெய்வ அன்பை பெறுவது தான் கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ் என்ன? உங்களை தேடி இயேசுபிரான் வந்தார் என்பதுதான். ஆகவே அவன் அந்த ஒரு ஆட்டை, காணாமல் போன ஆட்டை என்று 4வது வசனத்திலே அவர் சொல்லுவார், தேடி திரியானோ என்று எழுதியிருக்கிறது. அவன் தேடி திரியானோ என்று சொன்ன, இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதா, இந்த வேசிக்கோட்டையிலே அவன் கிடக்கிறானா, அல்லது அந்த குடி மயக்கத்தில் கிடக்கிறானா, அல்லது துன்மார்க்கரோடு உட்கார்ந்து அவன் தன் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறானா என்றெல்லாம் தேடி திரிகிறார் இந்த தெய்வம். இதை கேட்டீர்களா அன்பான சகோதர சகோதரிகளே? நானும் தெய்வத்தால் கண்டுபிடிக்கப்பட்டவன், ஆனால் நான் பின்புதான் கண்டேன் என்னை தேடி திரிந்தார் என் ஆண்டவர் என்பதை நான் விளங்கி கொண்டேன். தேடி தேடி திரிந்து கடைசியாக அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்ததை போல் என்னை கண்டுபிடித்தார் என்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் கிறிஸ்மஸ். உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் வேண்டாமா? என்னை தேடி வருகின்ற தெய்வம், வானத்திலிருந்து இறங்கி வந்து என்னை மீண்டும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வந்தவர் என்று அறிந்து நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் நீங்கள் வர வேண்டாமா? அப்படி நீங்கள் வரும்பொழுது அவர் உங்களை தோளிலே போட்டு என்று எழுதியிருக்கிறது. அதை கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோടെ அதை தன் தோளின் மேலே போட்டுக்கொண்டு, ஏன் விழுந்தான், எதற்கு விழுந்தான், அடிக்கவில்லை, பாவத்தை எல்லாம் மன்னித்து தன் தோளிலே வைத்து அரவணைத்து கொண்டு அவன் சந்தோஷத்தோടെ என் நாட்டை கண்டுபிடித்தேன் என்று அவன் சொல்வான் அல்லவோ, சந்தோஷப்பட்டு சொல்வான் அல்லவோ என்று கூறினார். என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இது என் நாடு என்று சொன்னான். நான் அவள் தோளிலே இருந்தேன், இப்பொழுது அவரால் என்னவென்று அழைக்கப்படுகிறேன். இது என் ஆடு என்று வைத்து கொண்டார். இனிமேல் அவரை அன்பை அறிந்து கொண்ட அந்த ஆடு அவரை விட்டு போகாது. இன்னொரு இடத்திற்கு போய் மீண்டும் போய் குழிக்குள்ளே, பள்ளத்திற்குள்ளே, அங்கே மரணக்குழியிலே போய் கண்டிப்பாக உள்ளது. ஏனென்றால் அந்த ஆடு தெய்வத்தினுடைய அன்பை, அந்த மேய்ப்பனுடைய அன்பை விளங்கி கொண்டது. இயேசுபிரான் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு உயிரையும் கொடுப்பான் என்று அவர் கூறினாரே, அதுபோன்று அந்த அற்புதமான அந்த தெய்வ அன்பை விளங்கி கொண்டவன் அவரை விட்டு பிரியவே மாட்டான், மீண்டும் பிரிந்து போக மாட்டான். அந்த பேக்ஸ்லைடிங் என்று வேதத்திலே பலர் பின்மாறி போனார் என்று எழுதியிருக்கிறது. பின்மாறி போய்விட மாட்டார்கள். யார் பின்மாற மாட்டார்கள்? தெய்வ அன்பை விளங்கி கொண்டவன், அவரோடு தனிப்பட்ட விதத்திலே உறவு கொண்டவன் தெய்வத்தை விட்டு எக்காலத்தும் பிரிந்து போகவே மாட்டான். ஆகவே அந்த ஆட்டை அவன் சுமந்து கொண்டு அவர் வரும்பொழுது கீழே என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? ஒரே பாவி நிமித்தம் அந்த 7வது வசனத்திலே பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று கூறினார். அந்த ஒரு பாவி அவன் மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகம் என்று சொல்ல கோடி கோடி தூதர்கள் கொண்ட தெய்வம் வாசம் செய்கின்ற அற்புதமான, தூய்மையான, மகிழ்ச்சி நிறைந்த, சமாதானம் நிறைந்த, தொல்லை துன்பம் இல்லாத அற்புதமான அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவன் வரும்பொழுது இந்த ஒரே பாவி நிமித்தம், அவன் வந்த நிமித்தம் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் அங்கே உண்டாகிறதே பாருங்கள். தெய்வ அன்பை
அப்படி நீங்கள் கருதினீர்களாம். நீங்கள் தெய்வ ராஜ்யத்துக்குரியவர்களாய் மீண்டும் வரும்பொழுது உங்கள் மீது எப்போதும் சந்தோஷமாய் இருப்பார். பெரும் சந்தோஷத்தை கொண்டு உங்களை வரவேற்று உங்களை பத்திரமாய் அவர் பாதுகாப்பார். பின்பு அதற்கு கீழாகவும் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு என்று சொல்லி வைத்து 1 வெள்ளிக்காசு என்று எழுதியிருக்கிறது. 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் தேடாமல் இருப்பாளோ என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். அவள் தேடுகிறாளோ தேடவில்லையோ, அவர் பணக்காரி போனால் போகட்டும் என்று விட்டுவிடுவாள் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அவர் சொல்கிற ஓமையிலே அவர் தெய்வத்தை வைத்துத்தான் சொல்கிறார், தன்னை வைத்துத்தான் சொல்கிறார். தேடாமல் இருப்பாளோ, தேடுவாள். அப்படி அவர் நம்மை தேடி வந்தவர் என்று இயேசு பெருமானுக்கு பெயர். தொடர்ந்து அங்கே கீழே நீங்கள் வாசித்து கொண்டு நீங்கள் போகும்பொழுது காணாமல் போன ஒரு மகனை தேடி அவன் எப்படி இருந்தான் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? அவன் தகப்பன் அவனை தூரத்திலே வரும்போதே 20ஆம் வசனம், கெட்டுப்போனவன் திரும்பி வரும்போது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி என்று எழுதியிருக்கிறது. அதற்கு முன்னால் வசனம் சொல்வது என்னவென்றால், அவனோ தகப்பன் ஏற்றுக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது, அவனுடைய வேலைக்காரனாவது இருந்து கொள்ளலாமோ என்று எண்ணிக்கொண்டு வந்த மனுஷனைப் போல் எண்ணின அந்த கெட்டுப்போன அந்த மனுஷன் தன்னுடைய மகன் திரும்பி வரும்பொழுது அவனை தேடி தேடி பார்க்கிற அவருடைய கண்கள் திரும்பி வந்துவிட்டான் என்று தெரிந்தவுடனே ஓடி சென்று அவனை கட்டி தழுவி கொண்டான். நான் சாதாரணமானாய் இருந்து கொண்டு போகலாமா என்று கூட எண்ணின அவனை சொந்த மகனாய் மீண்டும் ஏற்றுக்கொண்டாரே பாருங்கள். இதுபோன்று அற்புதமான இந்த தெய்வத்தினுடைய அன்பை நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதற்கு பெயர் தான் கிறிஸ்மஸ். உங்களுடைய வாழ்க்கையிலே மலர்ந்து இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ். என்ன கிறிஸ்மஸ்? என்னை தேடி வந்தார், நான் அவருடைய தோளில் நான் சேர்ந்து கொண்டேன், அவர் என்னை வீட்டிலே ஏற்றுக்கொண்டார், காணாமல் போனதை தேடி கண்டுபிடித்து விட்டார், நான் கண்டுபிடிக்கப்பட்டவன், அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவன் என்ற பாக்கியம் எல்லோருக்கும் உண்டாக வேண்டும். இறைவனை அப்படி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை எல்லோரும் பெற இறைவன் இயேசு அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.